மெய்ஞானத்தை தேடும் அன்பான நெஞ்சங்களுக்கு வணக்கம். காசி காண்டத்தின் மிக முக்கியமான ஒரு பகுதியே, அதிலும் குறிப்பாக 27வது அத்தியாயமான கங்கையின் மகிமையை இன்று நாம் ஆழமாக பார்க்கப் போகிறோம். வாருங்கள், ஒரு பாரம்பரிய உபன்யாசத்தின் அமைதியோடும் கவித்துவத்தோடும் இந்த விளக்க உரையை தொடங்குவோம். நமஹ பார்வதிபதயே ஹரர மகாதேவா காஷி விஸ்வநாதர் சரணம். இந்த உன்னதமான மந்திரத்தின் தெய்வீக அதிர்வுகளோடு கங்கையின் தூய்மையை நம்முள் உணர்ந்து இன்றைய பயணத்தை தொடங்குவோம். மங்களாசரணம் மற்றும் கங்கையின் தோற்றம். முருகப்பெருமானாகிய கார்த்திகேயன் அகத்திய முனிவருக்கு இந்த மாபெரும் ரகசியத்தை உபதேசிக்கும் அழகிய காட்சியிலிருந்து இந்த அத்தியாயம் தொடங்குகிறது. கபில முனிவரின் கோப நெருப்பால் சாம்பலான தன் முன்னோர்கள், அதாவது அந்த 60,000 சகரபுத்திரர்களுக்கும் நற்கதி கிடைக்க வேண்டும் என்பதற்காக பகீரதன் ஒரு மாபெரும் தவத்தை மேற்கொண்டார். அந்த தவம் எப்படிப்பட்ட தவம் தெரியுமா? ஒற்றைக்காலில் நின்று வெறும் காற்றை மட்டுமே உண்டு அவர் செய்த மிக கடுமையான தவம் அது. அதன் தீவிரத்தால் உலகங்களும் எப்படி பயந்து நடுங்கின என்பதை புராணங்கள் மிக விரிவாக சொல்கின்றன. அவனது உறுதியைக் கண்டு பிரம்மா கங்கையை விடுவிக்க சம்மதித்தார். ஆனால் வானத்திலிருந்து பிரவாகித்து வந்த கங்கையின் அந்த அகோர வேகத்தை தாங்க முடியாமல் பகீரதன் சிவபெருமானின் பாதங்களில் போய் அப்படியே சரணடைந்தார். ஈசனும் தன் கருணையால் கங்கையை தன் ஷடாமுகுடத்தில் தாங்கி பூமிக்கு மெல்ல விடுவித்தார். இது நமக்கு தெரிந்த கதை என்றாலும் இதன் உள்ளே இருக்கும் தத்துவம் மிக ஆழமானது. கங்கையின் தெய்வீக தத்துவம். பகீரதனின் தவத்திற்கு பிறகு கங்கையின் உண்மையான தத்துவம் என்ன என்பதை சிவபெருமான் மகாவிஷ்ணுவிடம் மிக தெளிவாக விவரிக்கிறார். அதைத்தான் நாம் இப்போது பார்க்கப் போகிறோம். கங்கை என்பது வெறும் சாதாரண நதிநீர் அல்ல, அது சிவபெருமானின் நேரடி நீர்வடிவம், அதாவது ஜலமய ஸ்வரூபம். பல கோடி அண்ட சராசரங்களையும் தாங்கும் அந்த பராசக்தியே கங்கையாக பிரவாகிக்கிறாள். இந்த பிரபஞ்சத்தில் உள்ள அத்தனை புண்ணிய தீர்த்தங்கள், 4 வேதங்கள் மற்றும் சகல தெய்வ சக்திகளின் உறைவிடமும் கங்கையே என்று சிவபெருமான் கூறுகிறார். இதைச் சற்று சிந்தித்துப் பாருங்கள், எவ்வளவு பிரம்மாண்டமான உண்மை இது! கலியுகத்தில் கங்கையின் மகிமை. காலச்சக்கரம் சுழல சுழல மனிதர்களாகிய நாம் முக்தியை அடையும் வழிகளும் எப்படி மாறுகின்றன என்பதை இப்போது பார்ப்போம். யுகங்களின் பரிணாமத்தை ஈசன் மிகத் தெளிவாக பிரித்து காட்டுகிறார். சத்தியயுகத்தில் தியானம் மட்டுமே முக்திக்கான வழியாக இருந்தது. திரேதா யுகத்தில் அது கடுமையான தவமாக மாறியது. துவாபர யுகத்தில் பெரும் யாகங்கள் செய்ய வேண்டியிருந்தது. ஆனால் தற்போதைய இந்த கலியுகத்தின் இருளை விலக்க மனித குலத்திற்கு வழங்கப்பட்டிருக்கும் மிக எளிய, அதே சமயம் மிக வலிமையான ஒரே பாதை கங்கை மட்டுமே. வேறு எந்த கடினமான வழியும் நமக்கு தேவையில்லை. இதை விளக்க ஒரு அழகான உதாரணத்தை பார்க்கலாம். நெருப்பை தெரியாமல் தொட்டாலும் அது எப்படி சுடுமோ, அதேபோல ஒருவன் விருப்பமின்றி கங்கை நீரில் பட்டாலும் அவனது பாவங்கள் அனைத்தும் அடியோடு கருகிவிடும். நான் கங்கைக்குச் செல்ல வேண்டும் என்று ஒருவன் நினைத்த மாத்திரத்திலேயே அவனது முன்னோர்கள் எப்படி ஆனந்தமடைகிறார்கள் தெரியுமா? அதே சமயம் அவனது பாவங்கள் பயந்து நடுங்குகின்றன. ஒரு தூய எண்ணத்திற்கே இவ்வளவு சக்தி இருக்கிறது. தசஹரா விரதமும் மகாமந்திரமும். சரி, கங்கையை நடைமுறையில் எப்படி வழிபடுவது? இதற்கான வழியையும் ஈசனே நமக்கு கற்பிக்கிறார். கங்கா தசஹரா என்பது வைகாசி மாதம் வளர்பிறை தசமி திதியும் ஹஸ்த நட்சத்திரமும் இணையும் நன்னாளில் கடைபிடிக்கப்படும் மிக விசேஷமான ஒரு விரதம். அன்றைய தினம் கங்கைக் கரையில் இரவு முழுவதும் விழித்திருந்து 4 கரங்கள் கொண்ட கங்காதேவியை நாம் முழு பக்தியுடன் ஆராதிக்க வேண்டும். இந்த வழிபாட்டின் இதயமாக திகழ்வது ஒரு அற்புதமான மகாமந்திரம். ஓம் நம சிவாயை நாராயண்யை தசஹராயை கங்காயை ஸ்வாஹா. இந்த 20 எழுத்து மந்திரத்தை நாம் மனமுருகி ஜபிக்கும்போது அது நம் உள்ளத்தின் ஆழம் வரை சென்று ஒரு தெய்வீக அதிர்வலையை நிச்சயமாக உருவாக்கும். அழியும் 10 மகா பாவங்கள். தசஹரா என்றாலே 10 விதமான பாவங்களை அழிப்பது என்றுதான் பொருள். அந்த 10 பாவங்கள் என்னென்ன என்று நாம் தெரிந்து கொள்ள வேண்டாமா? முதலில் உடலால் செய்யும் காயிக பாவம். இதில் 3 விஷயங்கள் அடங்கும். பிறர் பொருளை அனுமதியின்றி அபகரிப்பது, சாஸ்திரத்திற்கு புறம்பாக நிரபராதியான உயிர்களுக்கு வன்முறை விளைவிப்பது மற்றும் பிறன்மனை நோக்குதல். இந்த உடல் ரீதியான செயல்களுக்கு பின்னால் இருக்கும் மாபெரும் தார்மீக எடையே நாம் உணர வேண்டும். அடுத்ததாக வாக்கால், அதாவது நம் பேச்சால் செய்யும் வாசிக பாவம். பிறர் மனம் புண்படும்படி பேசும் கடுமையான சொற்கள், பொய் பேசுவது அல்லது உண்மையை மறைப்பது, புறம் பேசுவது,
ஏன் அர்த்தமற்ற பயனற்ற வீண் பேச்சுகளும் கூட ஒரு வகையான மகாபாவமே என்று சாஸ்திரம் மிகத் தெளிவாக எச்சரிக்கிறது. நாம் பேசும் ஒவ்வொரு வார்த்தையும் எவ்வளவு முக்கியம் என்பதை இது காட்டுகிறது. இறுதியாக, மனதால் செய்யும் மானசிக பாபம். பிறரது செல்வத்திற்கு ஆசைப்படுவது, பிறருக்கு தீமை நினைக்க திட்டம் தீட்டுவது மற்றும் தவறான கொள்கைகளில் பிடிவாதமாயிருப்பது. உண்மையான தூய்மை என்பது வெளியில் இல்லை, அது நம் எண்ணங்களின் ஆழத்திலிருந்தே தொடங்க வேண்டும் என்பதை இது நமக்கு உணர்த்துகிறது. 4 வகை அபேத ரகசியம். இந்த பாவங்களிலிருந்து விடுபட்ட ஒரு தூய்மையான மனம் இப்போது மெய்ஞானத்தின் உச்சக்கட்ட ரகசியத்தை அடைய தயாராகிறது. ஈசனின் இந்த அற்புதமான உபதேசத்தை கொஞ்சம் கூர்ந்து கேளுங்கள். ஹரியே, நான் எப்படியோ அப்படியே நீ, நீ எப்படியோ அப்படியே உமையவள், உமை எப்படியோ அப்படியே கங்கை. இந்த 4 வடிவங்களுக்கும் இடையே கடுகளவும் பேதமில்லை. இதுதான் அந்த உன்னத அபேத ரகசியம். சிவனும் விஷ்ணுவும் உமையும் கங்கையும் ஒன்றேதான். இந்த தெய்வீக வடிவங்களுக்குள் வேறுபாடு காண்பவன் நரகத்தையே அடைவான் என்று ஈசன் ஆணித்தரமாக உரைக்கிறார். இந்த அபேத நிலைதான் ஆன்மீகத்தின் உச்சம். இந்த 27வது அத்தியாயத்தின் ஆழமான உண்மைகளை நாம் நெஞ்சில் ஆழமாக பதிய வைப்போம். பகவானின் இந்த உபதேசத்தை கேட்பவர்களுக்கும் கங்கையை தியானிப்பவர்களுக்கும் பாவங்களும் நோய்களும் நீங்கி காசி விஸ்வநாதரின் பேரருளால் முக்தி கிட்டும் என்பது 100% உறுதி. இந்த எல்லையில்லா அமைதியோடு இன்றைய இந்த விளக்க உரையை நாம் நிறைவு செய்வோம். காசி விஸ்வநாதர் சரணம். ஹரஹர மகாதேவா.